இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்ட, எவ்வளோ கலைய நேசிக்கிற ஒரு படைப்பாளிங்கிறதுக்கு சொல்றேன். கடலோர கவிதைகள். வழக்கமா பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா கிராமத்தில தான் போய் ஷூட் பண்ணுவார். நீங்க தேனி, கம்பம் இப்படி இடங்கள்ல தான் போய் வயல்வெளியில, அந்த புழுதி காட்டுல, மண் வாசனைலாம் புழுதி காட்டுல தான் ஷூட் பண்ணுவார். ஆனா, பாரதிராஜா சார் முதல் முறையா பார்த்தீங்கன்னா, ஒரு கடற்கரை பேக்ரவுண்டு முட்டம். முட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடற்கரை கிராமம். அதில் போய் ஷூட் பண்ணார். அங்கே இருக்கிற கடல், அங்கே இருக்கிற மண், அங்கே இருக்கிற வானம், அங்கே இருக்கிற பாறை, அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சு இதெல்லாமே பேக்ட்ராப்பாக வச்சு பார்த்தீங்கன்னா, கடலோர கவிதைகள் படம் எடுக்கிறாரு. சத்யராஜ் ரேகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. கொடையை பிடிச்சிட்டு அப்படியே போகிற ஒரு டீச்சர் அந்த கேரக்டர். அப்படி இருக்கும் அந்த படம். அந்த படமெல்லாம் யாராலையுமே எடுக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான படம். பாரதிராஜா சார் எப்படின்னா, இந்த இதையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. பொதுவாக பாரதிராஜா சார் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த 16 வயதில் எடுத்தார். அப்புறம் கிழக்கே போகும் ரயில் எடுத்தார். அப்புறம் அலைகள் ஓய்வதில் எடுத்தார். இந்த மாதிரி கிராமத்து படங்களாக எடுக்கும்போது, இவருக்கு மண் வாசனை சார்ந்த படங்கள் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு பாரதிராஜா மேலே. அதை உடைக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணார்னா, பாரதிராஜா டிக் டிக் டிக்னு ஒரு படம் எடுத்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் எடுத்தார். கைதியின் டைரின்னு ஒரு படம் எடுத்தார். அதாவது சிட்டி பேக்ரவுண்ட்லேயும் லேட்டஸ்ட்டாக மாடர்னாகவும் என்னால் படம் எடுக்க முடியும். சிவப்பு ரோஜாக்கள் போய் பாருங்கள், சாங்ஸை போய் பாருங்கள், எப்படி இருக்கும். இன்றைக்கும் அந்த பாட்டெல்லாம் ஸ்க்ரீனில் போச்சுன்னா, டிவியில் பார்க்கும்போது கூட அப்படியே அந்த இடத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் கனெக்ட் பண்ணும். அந்த மாதிரி படங்களை எடுத்து சக்ஸஸ் பண்ணார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, மெட்ராஸில் இருக்கிற ஒரு குடிசை பகுதியை வச்சு எண்ணுயிர் தோழன் அப்படி ஒரு படம் எடுத்தார். ஸோ வெரைட்டியான படங்கள் பாரதிராஜா சார் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கடற்கரை பேக்ரவுண்டில் எடுத்தார். கடலோர் கவிதைகள் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்.